குருவடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின்படி வரக்கூடிய ஜூன் மாதம் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்த இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பாசிட்டிவ் நெகட்டிவ் ரெண்டுமே பார்த்துடலாம். நெகட்டிவ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதை எப்படி பாசிட்டிவாக மாற்றிக்கிறது, அதற்குண்டான வழிபாட்டு முறைகள் என்ன அப்படிங்கிற எல்லா விதமான விவரங்களையும் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முதல்ல இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குது, மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகிறதுனால ஏற்படக்கூடிய முக்கியமான மாற்றங்கள் என்னென்ன, ஸோ அதை தான் பார்க்க போகிறோம். இந்த மாத துவக்கத்தில் என்ன கிரக நிலைகள் விருச்சிக ராசிக்கு இருக்குதுன்னா, 4ஆம் இடத்துல ராகு, 5ஆம் இடத்துல சனீஸ்வர பகவான், 6ஆம் இடத்துல சுக்கிரன், 7ஆம் இடத்துல சூரியனும் புதனும், 8ஆம் இடத்துல குரு பகவான் மறைந்து, 9ஆம் இடத்துல செவ்வாய், 10ல் கேது. ஸோ இந்த கிரகநிலைகளின் அடிப்படையில் தான் இந்த மாதமானது பிறக்குது. மேலும் இந்த மாதத்தில் என்னென்ன கிரகங்கள் பயிற்சி ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டா, 6/6/2025 அன்னைக்கு உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்துக்கு பயிற்சி. சிம்ம ராசிக்குள்ளே செவ்வாய் வர்றார். ஆல்ரெடி அங்கே கேது இருக்குது. செவ்வாய் சிம்மத்தில் திக்பலம். எந்த கிரகம் எப்படி வேணாலும் இருக்கலாம், ராசி அதிபதி லக்ன அதிபதி பலமாக இருக்கணும் அப்படிங்கிறது ஜோதிடத்தினுடைய முக்கியமான அணிவேர் அது. ஸோ அப்படி பார்க்கும்போது உங்களுடைய ராசி அதிபதி உங்களுடைய லக்ன அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ராசியவே பார்க்குறார். ஸோ ரொம்ப ரொம்ப பாசிட்டிவான ஒரு பயிற்சி தான் அந்த செவ்வாயினுடைய பயிற்சி உங்களுக்கு. அதே 6ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு அட்டமாதிபதி அப்படின்னு சொல்லக்கூடிய புதன் 7ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்துக்கு பயிற்சி. 6ஆம் தேதி பயிற்சியானார்னா 22ஆம் தேதி வரைக்கும் புதன் அட்டமஸ்தானத்தில் தான் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. ஸோ ஒரு அட்டமஸ்தானத்தில் ஆட்சி பலம் அடையக்கூடிய ஒரு சூழ்நிலை. இது நல்லா மூவா அப்படின்னு கேட்டால் சில விஷயங்களுக்கு நன்மைகளும் சின்ன சின்ன விஷயங்களில் குறைகளையும் தருது. என்னங்கிறது டீட்டெயில்டாக பார்ப்போம். அந்த 22ஆம் தேதிக்கு அப்புறம் அந்த புதன் பகவான் ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு பயிற்சி. ஓகே, ஜூன் மாதம் 15ஆம் தேதி உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சூரியன் 8ஆம் இடத்துல போய் மறைகிறார், 10 கூடியவர். கடைசி அந்த மாத இறுதியில் மே 29 அன்னைக்கு உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துலேருந்து 7ஆம் இடத்துக்கு சுக்கிரன் பயிற்சி ஆகிறார். ஸோ இதுதான் அந்த மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பயிற்சிகள். இதனால் என்ன மாற்றங்கள் முக்கியமாக நடக்க இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய அதிர்ச்சி தரும் சம்பவங்கள் இருக்குது, என்னங்கிறத டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஸோ அதற்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஸ்ரீ பாலா அஸ்ட்ரோ டிவி. பேசுகிறது குருமணிகண்டன். என்னுடைய நம்பர் 7339123436. இலவசமாக அடிப்படை ஜோதிட வகுப்பு எடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்திருக்கோம். இதற்கு முன்னாடி பெய்டு வகுப்பாக கிட்டத்தட்ட ஒரு 100 ஜோதிட வகுப்புகள் பல்வேறு தலைப்புகள் கீழே எடுத்தாச்சு ஆன்லைனில். இப்போ இலவசமாக எடுக்கலாம் அப்படின்ற ஒரு முந்துதல். யார் வேணாலும் படிக்கலாம். ஆனால் அதுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு கேட்டுட்டா, தமிழ் எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஜோதிடம் படிச்சுக்கணும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் ஆள் மனசுக்குள்ள உள்ளூர இருக்கணும். அந்த ஆர்வத்தோட இந்த வகுப்பை நீங்கள் கலந்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இது விருந்தாக இருக்கும். இந்த வகுப்பு உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்து, இந்த வகுப்பு நிறைவில் சுய ஜாதகத்தை பார்த்து என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது, இந்த தசாபுத்தி அமைப்புகள் இருந்தால் எனக்கு இந்த மாதிரி பலன்கள் நீ வருங்காலத்தில் நடக்க போகுது அப்படிங்கிறத நீங்களாக ப்ரெடிக்ட் பண்ணுற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணி விட்டுருவோம். ராசினா என்ன, அம்சம்னா என்ன, தசாபுத்தி, கிரகங்கள், பாவம், ராசி, வக்ரம், அஸ்தமனம், திதிசூனியம், அப்படி எல்லா விதமான விஷயங்களையும் பேசிக், அதில் இருக்கிற பேசிக் எல்லாமே சொல்லி கொடுத்துருவேன். 10 நாளில் எல்லாத்தையும் டீப்பாக சொல்ல முடியாது, ஆனால் பேசிக் நாலேஜ் உங்களுக்கு கிடச்சிடும். ஜாதகத்தை பார்த்து பலன் சொல்கிற அளவுக்கு ரெடியாக்கி விட்டுருவேன் உங்களை. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த வகுப்பினுடைய குழுவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா விருப்பம் இருக்கிற நபருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்போது விருச்சிக ராசி ஜூன் மாதத்தில் பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்க போகிறோம். நல்லா பாருங்கள். விருச்சிக ராசிக்கு 6ஆம் இடத்துல சுக்கிரன், 8ஆம் இடத்துல குரு பகவான், 2 பொருளாதார கிரகங்களுமே 6, 8ல் மறைவு. அப்போது சிம்பிளாக ஒரு விஷயம் சொல்லிடுவேன். பொருளாதாரம் சார்ந்த எந்த விதமான புது முடிவுகளும் விருச்சிக ராசி, விருச்சிக லக்னம் இந்த மாதம் எடுக்கக்கூடாது. அப்படி ஏதாவது எடுக்க போகிறோம் அப்படின்னா
கண்டிப்பாக அது நம்மளுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஆனால் வருமானம் வருமா? புதுசாக இன்வெஸ்ட் பண்ணுறது பிடிக்கிறதுலாம் நம்ம எந்த கான்சன்ட்ரேஷனும் பண்ணலை. முதல்ல காசு வந்தால் போதும். அவ்வளோ பிரச்சனையும் இருக்குது விருச்சிகம். உண்மையாகவே காசு வந்தால் போதும். எதுவும் வர வேண்டிய காசெல்லாம் தடையில்லாமல் வந்துருமான்னு கேட்டால் அது நடக்கும். ஏன்னா என்னதான் குரு ராசிக்கு 8ல் மறைஞ்சாலும் குருவினுடைய பார்வை ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு இருக்குது. அப்படிங்கும்போது வருமானத்தில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் இங்கே ஒரே ஒரு அட்வைஸ் விருச்சகத்துக்கு என்ன சொல்கிறேன்னா, கையில் காசு வந்திருக்கு, ஓரளவுக்கு இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அந்த பணத்தை, அந்த காசை கொண்டு போய் இன்னொருத்தர்கிட்ட கொடுக்குறதோ இல்லை வேறு ஏதாவது விஷயத்தில் முதலீடு பண்ணுறதோ, ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டோ அதுக்குண்டான ஒரு சரியான காலகட்டம் இது கிடையாது. கையில் காசு இருந்தால் சேவிங்ஸ் பண்ணுங்கள். ஒரு நகையோ லேண்டோ வாங்கி வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்ததுன்னா அதை பண்ணுங்கள். அடுத்தவர்கிட்ட கொண்டு போய் காசு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை இல்லை, இன்வெஸ்ட்மெண்ட் இல்லை. முக்கியமாக அந்த ஷேர் மார்க்கெட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் கவனமாக இருங்க. இன்ட்ராடே பண்ணுறது, நிஃப்டியில் போகிறது, இதெல்லாம் வேண்டாம். ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல்டாக எக்கனாமிக்கில் இருக்க வேண்டிய மாதம் இது. இல்லைன்னா நிறைய பண இழப்புகளை சந்திக்க வேண்டியது இருக்கும் உறுதியாக. ஸோ கவனம் தேவை பொருளாதாரத்தில். ஆனால் வருமானம் வந்துகிட்டே இருக்கும். சேவிங்ஸ் பண்ணுறதுக்கு முடிஞ்ச அளவுக்கு, அது சேவிங்ஸ் பண்ணுறதை விட சேர்த்து தான் வருமானம் வரும். ஏதாவது வேணுங்கிற பொருட்களை வாங்குவீங்க. இடையில ஒரு இன்க்ரிமெண்ட் எல்லாம் கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகளெல்லாம் இருந்திருக்கும் கடந்த 2-3 மாதங்களில். குரு 7ஆம் இடத்துலேருந்து பயிற்சி ஆகிறதுக்குள்ள அந்த வேலையில் செய்துட்டு போயிருப்பார். அதே நேரத்தில் 8ஆம் இடத்துல குரு இருக்கும்போது உங்களுடைய மேலதிகாரிகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இதுவரைக்கும் இருந்தாங்க, இனிமேல் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். வேலையில் ஏகப்பட்ட அலைச்சல், கொஞ்சம் நஞ்சல் ஏகப்பட்ட அலைச்சல், ஒர்க்லோடு அதிகமாக இருக்கும். டே அண்ட் நைட்டு ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். இரவெல்லாம் கண் முழிச்சு வேலை செய்கிற மாதிரி இருக்கும். வேலையில் பயணங்கள் அதிகமாக மேற்கொள்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா 7 கூடியவர் 6ஆம் இடத்துல, 12 கூடியவர் 6ஆம் இடத்துல நிறைய வேலைகளை மேற்கொள்ள வேண்டியது இருக்கும். பெண்களால் தான் அலைச்சல், செலவு எல்லாம் வரும். பெண்கள்கிட்ட கவனமாக இருங்க. இப்போ வேலையில் அலைச்சலை கண்ட்ரோல் பண்ண முடியாது, இருக்க தான் செய்யும். அதை அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் பண்ணி போகிறதுக்கு என்ன வழியோ அதை பாருங்கள். அர்த்தராஷ்டம சனி முடிஞ்சிருச்சு. 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி இப்போ பயிற்சியாக 5ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போது உடல் ஆரோக்கியம், இழந்த ஆரோக்கியம் மீண்டு வந்துடுமா, ரெடி ஆகிடுமா எங்களுக்கு? இல்லை மறுபடியும் 4ஆம் இடத்துக்கு அந்த ராகு வந்துட்டாரே, மீண்டும் அந்த ஆரோக்கிய குறைபாடுகள் நம்மளுக்கு தொடருமா அப்படின்னு கேட்டால், ஆரோக்கிய குறைபாடுகள் அப்படிங்கிறது தொடர்றதுக்கு வாய்ப்புகள் குறைவு. ஏன்னா குருவினுடைய பார்வை 4ஆம் இடத்துக்கு கிடைக்குது. ராகு என்னதான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணாலும் குருவோட பார்வை ராகுவினுடைய ஆதிக்கத்தை குறைச்சிடும். ஸோ அப்படி இருக்கும்போது பெருசாக ஒரு தொந்தரவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இயல்புக்கு மாறான பழக்க வழக்கம், உடல் ஆரோக்கியத்தை கவனிக்கிறதுல இயல்புக்கு மாறான பழக்க வழக்கம். ஏன்னா இயல்புக்கு மாறான கிரகம் ராகு. ஏன்னா எல்லாரும் ஃபார்வேர்டில் சுற்றினா இவர் பேக்வேர்டில் வருவார். இப்போ இயல்புக்கு மாறான விஷயங்களுக்குள்ளே போக வேண்டாம். இயல்புக்கு மாறான பழக்க வழக்கங்களுக்குள்ளே அடிக்ட் ஆக வேண்டாம். ஸோ அதை புரிஞ்சுக்க வேண்டியது இருக்கும். ஸோ அப்படி இயல்புக்கு மாறான பழக்க வழக்கம், ஹோட்டலில் சாப்பிட்றதே பழக்க வழக்கமாக ஆக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வயிறு கெட்டு போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த காலகட்டம் பெரியவங்களுக்கு, வயது முதிர்ந்தவர்களுக்காகட்டும், சின்னவங்களுக்காகட்டும் அந்த ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம். ஸோ அது கொஞ்சம் நம்மளுக்கு எட்டி பார்க்குற மாதிரியான ஒரு சூழ்நிலை சொல்லும். இருதயம் சார்ந்த பயம் வரும். இருதயம் சார்ந்த பயம் வர்றதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஏதாவது அட்டாக் ஆகிடும். அந்த மாதிரி பயம் மனசுக்குள்ளே வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. வெறும் பயம் மட்டும்தான். ராகு அந்த பயத்தை அதிகப்படுத்துது, ஆனால் நோயை கொடுக்கறது இல்லை. பயமே நோயாக மாறுவது உங்கள் கையில் தான் இருக்குது. நீங்கள் தான் சரி பண்ணிக்கணும். அதே இப்போ மனசை ரொம்ப திடமாக வச்சுக்கோங்க. ஒன்றும் இல்லை நம்மளுக்கு அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கை இருந்தால் போதுமானது. நோயினுடைய தாக்கம் அதுலேயே 50% குறைஞ்சிடும், மாத்திரை மருந்து இல்லாமல். கணவன் மனைவி உறவு எப்படி இருக்கும்? 7ஆம் அதிபதி 6ல், இந்த மாதம் முழுக்க 6ல் தான் இருக்கிறார். அப்போது உங்களுடைய வாழ்க்கை துணை உங்களுக்கு எகெயின்ஸ்டாக இருப்பாங்க. துணைனா நம்மளுக்கு நண்பராக இருக்கணும். நம்மளுக்கு கூட நின்று எல்லா விஷயத்துலையும் அம்மாவா, அப்பாவா, அண்ணனா, தம்பியா, மாமனா, மச்சானா, மகனா, மகளா, நம்ம கூட இருந்து சப்போர்ட் பண்ணுறது நம்மளுடைய வாழ்க்கை துணை இல்லையா? இப்போது இந்த உறவுகளெல்லாம் விட்டுட்டு நம்மளுடைய வாழ்க்கை துணை நம்மளுக்கு எதிரியாக மட்டும்தான் கண்ணுக்கு தெரிவாங்க. அவங்க செய்கிறது எல்லாமே நம்மளுக்கு எதிர்ப்பாக தான் இருக்கும். இந்த மாதம் முழுக்க அப்படி தான் இருக்குது. ஸோ இத்தனை விஷயங்கள் இருக்குது. ஆனால் பாருங்கள், 6ஆம் தேதி உங்களுடைய ராசி அதிபதியான செவ்வாய் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீசமாக இருந்த செவ்வாய் ராசிக்கு 10ஆம் இடத்துக்கு வர்றார்.
10ல் செவ்வாய் திக்பலம். நம்ம ஜூன் மாதத்துக்கு உண்டான ராசி பலனை பார்க்குறோம். இப்போ இந்த மாதம் முழுக்க 6ஆம் தேதியிலேருந்து மாதம் முழுக்க செவ்வாய் 10ஆம் இடத்துல திக்பலம் பெற்று ராசியை பார்க்குது. குரு 8ல் மறையுது, மறைஞ்சிட்டு போ. சுக்கிரன் 8ல் மறையுது, 6ல் மறையுது, மறைஞ்சிட்டு போ. ராகு 4ஆம் இடத்துல, செவ்வாய் 10ஆம் இடத்துல, கேது 10ஆம் இடத்துல இருக்கட்டும், சனி 5ஆம் இடத்துல இருக்கட்டும். எந்த கிரகம் எப்படி இருந்தாலும் உங்களுடைய ராசி அதிபதி திக்பலம் பெற்று ராசியை பார்க்குறாரு. என்ன நடந்தாலும் தன்னம்பிக்கையை, சுய முயற்சியை விட்டு கொடுக்காம தைரியமாக நின்று எதிர்த்து நின்று போராடுவீங்க. அந்த தைரியம், தன்னம்பிக்கை கண்டிப்பாக மனசுக்குள்ள ஆழமாக அது பதிஞ்சிடும். ஒரு வைராக்கியம், இப்படி தான் இருக்கணும், இதுதான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வெறி, ஒரு எண்ணம். சமுதாயத்தின் மீது கோபம், உறவுகள் மீது கோபம், அந்த கோபம் செயலாக வெளிப்படுது. யாரெல்லாம் என்னை இழிவாக பேசுனாங்களோ அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வெளிப்படக்கூடிய ஒரு காலகட்டம். முன்னாடியே அது நடந்துருச்சு, இப்போ ரிவெஞ்ச் எடுக்கிற மாதிரி உங்கள் சைடு கொஞ்சம் ஃபேவராக வந்து நிற்குது அந்த கிரகம். ஸோ உங்களுடைய அருமை உங்களை சுற்றி இருக்கிறவர்களுக்கு, சொந்த பந்தங்களுக்கு, தாய் தந்தையருக்கு, மகனுக்கு, மகளுக்கு, எல்லாத்துக்கும் தெரியும். நீங்கன்னா யார், உங்களுடைய வீரம் என்ன, உங்களுடைய சாத்தியம் என்ன, உங்களுடைய செயல்திறன் எப்படி அப்படிங்கிறத எல்லாரும் பார்த்து வியக்கக்கூடிய ஒரு காலகட்டம்னே சொல்லிடுவேன். ஸோ அப்படி ஒரு அழகான ஒரு நேர்த்தியான ஒரு அமைப்பில் செவ்வாய் வந்து அமர்றார். இத்தனை பிரச்சனைகள் இருந்தாலும் செவ்வாய் உங்களுக்கு சாதகமாக இருக்கார், கவலை வேண்டாம். நிறைய பாசிட்டிவ் இருக்குது, நிறைய நெகட்டிவும் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம சரி பண்ணிக்கிறது, எனக்குன்னா வழிபாடு என்ன அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகனுக்கு கொஞ்சம் திருநீர் வாங்கி கொடுங்க, 2 நல்லெண்ணெய் தீபம் போட்டு வழிபாடு பண்ணிட்டு வாங்க. இப்போ பார்த்தது எல்லாமே நம்ம கோச்சார பலன் தான். சொன்ன விருச்சிக லக்னமாக இருந்தாலும் விருச்சிக ராசியாக இருந்தால் அது உங்களுக்கு பொருந்தி வரும். அதே நேரத்தில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரக அமைப்புகள் இருக்குது, பாசிட்டிவ் நெகட்டிவ், அதை பார்த்துட்டு கரெக்டாக ப்ரொடிக்ட் பண்ணும்போது இன்னும் டீப்பான அனலைஸ் எடுக்கும்போது நல்ல ஒரு பலன் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ஆனால் நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். ஒரு 50-60% நான் சொன்னது கண்டிப்பாக நடக்கும். இதில் ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், அவ்வளோதான். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி முருக வழிபாடு செய்யுங்க. உங்களுக்காக நானும் எல்லா விதத்துலையும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கணும்னு சொல்லி எல்லாம் உள்ள பரம்பொருளை பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி நண்பர்களே, நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிட்டு